ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் வீரன், அந்த 10 பேரும் அவனை எதிர்த்தா அவன் தலைவன் அப்படின்னு இது சொல்றதா. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப விஜய அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் வல்லுநர்கள் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மறைமுகமாவும் நேரடியாகும். இப்ப இந்த 10 பேர் எதிர்த்தா ஒருத்தன் தலைவன் சொன்னீங்களா, அந்த 10 பேரை யார் அப்படின்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நாம எதிர்பார்க்காத ஒரு நபர், நாம கூட ஒன்னும் ஒரு லைம் லைட்ல இருக்கிறோம். ஆனா நமக்கான ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கணும். இங்க சினிமாவில நமக்கான சம்பளத்தை காப்பாத்திக்கணும், நமக்கான இமேஜ இங்க எந்த விதத்திலையும் விட்டுறக்கூடாதுன்னு பார்த்து நடிக்கிற, பார்த்து பேசுகிற சினிமா நட்சத்திரங்கள் உள்ள இந்த தமிழ் சினிமாவில் 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், அதை ஒரு நொடியில் தூக்கி போட்டு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் நடிக்கிற கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு தில்லு வேணும். இதுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப கோலிவுட்ல இருந்து விஜய்க்கு ஒரு கடுமையான